வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. எனக்கு சிறுநீரகத்தில் ஒரு பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி என்னை பார்த்துக்கிறதுன்னு நிறையா புலம்புறீங்களா? இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்கிறது, இதை பற்றிலாம் விழிப்புணர்வு கொடுக்க தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் பிரியா, நெஃப்ராலஜிஸ்ட். வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹலோ, வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. டாக்டர், நம்ம கிட்னி பற்றி நிறைய பேசணும். இப்போ கிட்னியில் வர ப்ராப்ளம்ஸ் நமக்கு முன்னாடி தெரியாது. மேபி இந்த மாதிரி ஒரு கிட்னி ப்ராப்ளம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதை மெடிசன் மூலமாக க்யூர் பண்ண முடியுமா? There is no wonder drug. Kidney failure வந்துச்சுன்னா there is no wonder drug that இது எடுத்தா ரிவர்ஸ் ஆகிடும், டயாலிசிஸ் தேவை இருக்காது. there is no wonder drug. அலோபதியில் மட்டும் இல்லை, சித்தா, ஆயுர்வேதா or any other form of naturopathyல இதுக்கு there is no one drug or மெடிசனில் க்யூர் பண்ண முடியும்னா ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் இட். இன்ஃபேக்ட் சம் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் தெர் இஸ் ஹெவி மெட்டல்ஸ். இதனால கிட்னி ஃபெயிலியர் இன்னும் ஃபாஸ்டர் ஆகிற ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது இன் சர்டன் ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ் ஆஸ் பர் ஸ்டடீஸ். Certain drugs are there, alpha ketone analogs there's a group of it which you can give ஒரு particular dosage ல கொடுத்து. There are certain patients CKD stage 4 அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு this can delay dialysis ஸ்டார்ட் பண்ணாம நம்ம டிலே பண்றதுக்கு இந்த ட்ரக் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். டாக்டர், இப்போ சொன்னீங்க, இப்போ டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெடிசன் வச்சு இது பண்ண முடியும். இப்போ டயாலிசிஸ் சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர்? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? டயாலிசிஸ் நம்ம சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாத நேரத்தில் ஒரு மிஷின் மூலமாக யூ கோயிங் டு டேக் சப்போர்ட் பிளட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இட் இஸ் கோயிங் டு பியூரிஃபை எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் டாக்ஸின்ஸ் இதை ரிமூவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பாடிக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். யூஸ்வலி இதுக்கு ஒரு ஆக்சஸ் தேவை, அப்படின்னா ஒரு என்ட்ரி போர்ட்டு. இஃப் யூ ஆர் கிட்னி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட் அவங்க நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட ரெகுலராக ஃபாலோ அப்பில் இருந்தாங்கன்னா யூ வுட் ஹவ் ஹர்ட் டாக்டரே சொல்லியிருப்பாங்க உங்கள் கையில் ஃபிஷ்ஷுலாக பண்ணணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சஸ். ஃபிஸ்டுலா கையில் ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 month or 2 months முன்னாடியே பண்ணி வச்சுட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. பிகாஸ் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணிட்டிங்கன்னா கூட இட் டேக்ஸ் அபவுட் 6 weeks அது மெச்சூர் ஆகிறதுக்கு. மெச்சூர் ஆன பிறகு தான் அதை யூஸே பண்ண முடியும். இல்லை சம் பேஷண்ட்ஸ் டோன்ட், நம்ம சொன்ன பிறகும் சில பேஷண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. தே லேண்ட் அப் இன் அக்யூட் நீட் ஃபார் டயாலிசிஸ். அப்படி இருக்கும்போது we put an access in the neck. Ultrasound வழியா we scan and look for the vein and then put the access for it. This is a way we dialyze a patient. Apart from this, hemodialysis is what நம்ம எல்லாரும் பேசுகிறோம். Hemodialysis இல்லாமல் there is another entity called peritoneal dialysis. Now peritoneal dialysis is what you do for children. ஏன்னா ஸ்கூல் போகணும். டயாலிசிஸ் பண்ணுறது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 2 to 3 வாட்டி வரைக்கும் பண்ணணும். அண்ட் 1 dialysis session is 4 hours. அப்போ யோசிச்சு பாருங்க, how can children go to school? வாரத்தில் 3 நாள் இங்கே வந்துட்டாங்கன்னா they can't. So what we can do in children or even elderly people, கூட வரதுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை ஆனால் வீட்டில் இருப்பாங்க, பண்ண முடியும்னா we do something called peritoneal dialysis, which is also a very good way of dialysis. கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணி தான் நம்ம peritoneal dialysis பண்ணோம். அது வயரில் பண்ணுற டயாலிசிஸ். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க டயாலிசிஸ் 2 மெத்தடில் பண்ணுவாங்க. ஒன்று ஹீமோ டயாலிசிஸ், அப்புறம் peritoneal dialysis. இந்த ஹீமோடயாலிசிஸ் சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஓகே, ஹீமோடயாலிசிஸ் யூஸ்வலி இது ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸ் ஆர் ஸ்டாண்டலோன் டயாலிசிஸ் யூனிட்ஸில் பண்ணுவாங்க. பேஷண்ட்ஸ்க்கு தே வில் ஹேவ் ஒரு ஆக்சஸ், நான் சொன்ன மாதிரி கையில் ஃபிஷ்ஷுலாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா தே வில் ஹேவ் அ டெம்பரரி கெத்திட்டர் அந்த நெக், ஒரு பெர்மனன்ட் கெத்திட்டர். இது வச்சு 4 hours டயாலிசிஸ் நடக்கும். யூஸ்வலாக எனக்கு காமனாக கேட்குற கொஸ்டின், பெயின் இருக்குமா டயாலிசிஸ் பண்ணும்போது? ஸோ ஊசி போடும்போது அந்த லைன் கேன்யுலேட் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக வலி இருக்கும். மற்றபடி அந்த 4 hours அவங்க டயாலிசிஸ் பண்ணும்போது நிறைய பேர் டிவி பார்ப்பாங்க, பேசுவாங்க, they'll do their own activities like that. That's what usually happens. இப்போ இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணவங்க என்ன மாதிரிலாம் ஃபுட் எடுத்துக்கலாம்? Dietary restrictions in dialysis patients பார்த்தீங்கன்னா salt, கண்டிப்பாக salt has to be reduced. Half salt diet is what we recommend. Potassium restrict பண்ணுவோம் இந்த பேஷண்ட்க்கு. as in normal potassium diet, added potassium foods அவாய்ட் பண்ண சொல்லுவோம். phosphorus எல்லாமே அவங்க டயட் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் phosphorus கூட adjust பண்ண சொல்லுவோம். This is one. Apart from this, water intake உங்கள் டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு water intake. Protein is another important thing, and protein or our patients on dialysis are advised to take protein. It is good for them to take. Meet your nephrologist and take the protein. டாக்டர், இன்னொரு டைப் ஆஃப் டயாலிசிஸ் சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Peritoneal dialysis or CAPD, continuous ambulatory peritoneal dialysis. வயரில் they will through a surgery a catheter is placed. அது பண்ணிவிட்டு within 2 weeks after that dialysis ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, there are 2 liter bags that are available. அந்த 2 liters dextrose bag or sugar bag basically, it's a fluid. அதை they'll put it into the abdomen, வயிற்றுக்குள்ளே இந்த டியூப் வழியாக உள்ளே போடுவாங்க.
அங்கே கொஞ்ச நேரம் மேபி about 4 hours they will tell prescription இருக்கும் ஒரு பேஷண்ட்க்கு accordingly we'll write the prescription 4 hours and they can normally do their activity ஸ்கூல் போகலாம் என்ன வேணும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் they can do everything after 4 hours திருப்பி கை கழுவி ஒரு ஸ்டெரைல் மெத்தடா they have to drain the bag connect பண்ணிட்டு அந்த fluid drain பண்ணிக்கலாம் இதுல suppose நம்ம 1 liter போட்டுருக்கோம்னா 1.5 liters remove ஆகும் so bodyல இருக்கிற extra fluid will get removed in it along with the toxins this is called peritoneal dialysis it's another simpler form which is good for people children it is very good adults it is good cardiac problems இருக்கவங்களுக்கு ஏனா இதுல அந்த rapid blood shift நடக்காது நார்மலா hemodialysis பண்ணும்போது you're actually removing so much of blood into a machine and then you're giving it back so adoda heartla there's a load that comes in and a peritoneal dialysis is a slow dialysis daily nadukra dialysis idhe session oru naalukku 3 to 4 episodes பண்ணுவாங்க some patients ku we will advise overnight peritoneal dialysis அப்படினா நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பேக் போட்டுடுவாங்க and then in the morning when they wake up they will drain the fluid and it is done they can go back to work டாக்டர் இப்போ சொன்னீங்க இந்த ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிளட்டை வந்து எடுத்துட்டு திருப்பி ஃபில் பண்ணுவாங்க அப்போ அந்த பிளட் ப்ரெஷர்லாம் ஏறும் அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களோட பிளட் லெவல் கம்மி ஆகிடுமா blood level usually anemia இருக்கும் kidney failure இருக்கிற பேஷண்ட்ஸ் இது டயாலிசிஸ்னால வர்றது கண்டிப்பாக கிடையாது இட்ஸ் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிட்னியோட ஃபங்க்ஷனில் எரித்ரோபாய்ட்டின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணோம் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது ஆகாது அந்த எரித்ரோபாய்ட்டின் ப்ரொடக்ஷன் இல்லாதனால ஹீமோகுளோபின் வில் பி நேச்சுரலி லோ ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வி வில் சப்ளிமெண்ட் எரித்ரோபாய்ட்டின் சப்ளிமெண்ட் பண்ணுவோம் அயர்ன் இன்ஜெக்ஷன்ஸும் சப்ளிமெண்ட் பண்ணுவோம் தட் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் டாக்டர் இப்போ எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் ஆடியன்ஸ் சைட்லேருந்து இப்போ கொஷின் கேட்க வந்திருக்காங்க ஸோ அவங்க கிட்ட கேட்கலாமா என் பேர் பாவனா மேம் எனக்கு சம் கொஷின்ஸ் இருக்குது டயாலிசிஸ்க்கு நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதில் சால்ட்டு கம்பல்சரி சொல்லியிருக்காங்க அதேமாரி ஸ்பைசஸ் சுகர்ஸ் அது பற்றி சொல்லுங்க கொஞ்சம் ஓகே ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் சால்ட் அண்ட் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ half salt diet that we recommend. Speaking of sugar, actually diabetes patients, diabeticனால kidney disease வர patients dialysis பண்ணும்போது sugars will drop. So stricta glycemic sugar control பண்ணோம்னா we don't say you can have they can have கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆன கண்ட்ரோல் தான் டயாலிசிஸ்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு செகண்ட் திங் ஸ்பைசஸ் ஆர் அலவுட் நாட் அ ப்ராப்ளம் டாக்டர் இப்போ வந்து டயாலிசிஸ் சென்டர்ஸ் நிறைய இருக்குது பட் ஆனால் எல்லாராலையும் அந்த டயாலிசிஸ் சென்டர்ஸ் போய் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ அவங்க வீட்லேயே இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணுற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக ஸோ தெர் இஸ் ஹோம் டயாலிசிஸில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ் ஹெச்டியாக கூட ஹோம் டயாலிசிஸில் பண்ணலாம் இன் சர்டன் சென்டர்ஸ் தே டூ இட் பட் அதுக்கு ப்ராசஸ் இஸ் லிட்டில் மோர் டிஃபிகல்ட் ஏன்னா அதுக்கு வாட்டர் டேங்க் வேணும் ஒரு ட்ரெயின் ஸ்டாஃப் வேணும் ஹோம் ஹெச்டி பண்ணோன்னா மச் சிம்பிளர் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பிடி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஓ சிஏபிடி நான் சொன்ன மாதிரி இதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது ஏபிடி சிஏபிடி விச் யோர் நெஃப்ராலஜிஸ்ட் வில் டிசைட் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாடியை அசஸ் பண்ணிவிட்டு தே வில் ப்ரிஸ்கிரைப் அக்கார்டிங்லி வாட் ஹேஸ் டு பி டன் அண்ட் தட் ஹீ கேன் கண்டினியூ டூயிங் 4 hours or 6 hours அந்த பேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம் இது ஒரு 3 sessions ஒரு நாளில் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 4 hours 6 hours இந்த டயாலிசிஸ் வந்து கரெக்டாக சொல்லணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் பண்ணுறது ஹீமோடயாலிசிஸ் நம்ம பண்ணுறோன்னா அது ஒரு சென்டரில் பண்ணுறோம் ஐடியலாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது வி சே 4 hours தட் இஸ் அ நார்மல் ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹீமோடயாலிசிஸ் பட் சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 4 hours கூட தண்ணி அடிக்குவேட்டாக ரிமூவ் ஆகலை இல்லை ரொம்ப வெயிட் ஏறிட்டு வந்துட்டுருக்காங்க மூச்சு திணறு இருக்குது பிபி ஹையாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வி எக்ஸ்டெண்ட் இட் ஒரு 1/2 hour to 1 hour அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் பட் திஸ் இஸ் அ ஒன் ஆஃப் கேசஸ் இது இல்லாமல் இஃப் யூ டூயிங் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அதில் தெர் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம அப்டோமெனை அசஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக இட் இஸ் ஐதர் 4 hours or 6 hours பேஸ்ட் ஆன் த ஃப்ளூயிட் யூ வில் கீப் த டியூரேஷன் அண்ட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் அன் ஓவர்நைட் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இது ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணால் அதுவே சைக்கிளிக்காக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போது இந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு கால் அடிக்கடி வீங்கிடுது லைக் வீக்கம் வந்துட்டே இருக்குது ஸ்வெல்லிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் இந்த லாங் ட்ராவல்லாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்கல்ல கால் வீக்கம் வர காரணம் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஃப்ளூயிடாக எடுக்கிறாங்க அதனால மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் வெயிலாக இருக்கிறனால பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஹீட் தி ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர் பட் அதர்வைஸ் ட்ராவல்க்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது தே கேன் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் மேம் இப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து திடீர்னு தலைவலியோ இல்லை இந்த கொமட்டல் அந்த வாமிட் வர மாதிரி சிம்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுறது யூஸ்வலி தே ஆர் இன் அ செட்டப் இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் இதெல்லாமே நடக்கும்போது தி செக் த பிபி அண்ட் தென் அக்கார்டிங்லி அதுக்குன்னு வி ஸ்பெசிஃபிக்லி ட்ரீட் இஃப் த பிளட் ப்ரெஷர் இஸ் ஹை வி கிவ் மெடிசன்ஸ் ஃபார் இட் அண்ட் தென் யூ ட்ரீட் த காஸ்
அது மாதிரி இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வந்து இப்போ அதிகமாக இந்த பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும்? டயாலிசிஸில் இருக்கும்போது there are certain medicines. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறது இஸ் த டயபெட்டிக் மெடிசின்ஸ். Metformin, காமனாக கொடுக்குற diabetic medicines. Then the sulfonylureas, that's another very commonly given drugs for diabetes. But dialysis patients என்ன ஆகும்னா the drug stays for long and recurrent அவங்க low sugarsல போயிடுவாங்க. They'll get giddiness, sweating ஆயிடும். So these are drugs that we completely stop. One. Second thing is we don't give the aluminum based antacids. அந்த மாதிரி these things have to be avoided for dialysis patient. Another common drug that is given for hiccups, baclofen. It should not be given in dialysis patients. ஓகே டாக்டர், இப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மேபி இப்போ இன்னைக்கு டயாலிசிஸ் வரணும், அவங்களால வர முடியல, இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே பயப்படுறாங்களா? ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணணும்? டயாலிசிஸ்னு ஒரு லைஃப் சேவிங் சிகிச்சை. அது கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். பட் கிவன் உங்களுக்கு இந்த ஸ்லாட்டுக்கு வர முடியல, லேட் ஆகுதுன்னா கூட கண்டிப்பாக கோ பேக் அண்ட் மீட் அட் தி ஏர்லியஸ்ட். அந்த நெக்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமோ போக முடியும், கெட் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் யுவர் டயாலிசிஸ் டன். இன்ஃபேக்ட் டயாலிசிஸில் பேஷண்ட்ஸ் கேன் டூ வெரி வெல். அவங்க டயட்டும் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷனும் ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணால் ஆன் டயாலிசிஸ் அப் டு 20 to 25 years வரைக்கும் நான் பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன். டாக்டர், இன்னொரு ஆடியன்ஸ்க்கும் நம்ம சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, கேட்கலாமா? ஹலோ மேம், ஐம் ரேஷ்மா. டயாலிசிஸ் பண்ணால் லெக் ஸ்வெல் ஆகும், அது நார்மல் ஆர் அப்நார்மல்? அண்ட் கிரியேட்டியம் லெவல் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எப்படி செக் பண்ணும், அந்த சைக்கிள் எப்படி இது பண்ணும்? லெக் ஸ்வெல்லிங் வர காரணம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரீனல் ஃபெயிலியர். எக்ஸ்ட்ரா பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் ரிமூவ் ஆகாமல் நிற்கிறனால தான் லெக் ஸ்வெல்லிங் வருது. இது டயாலிசிஸ் ஆகனால வரல, பட் பிகாஸ் டயாலிசிஸில் இருக்கும்போது அந்த ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணாமல் வந்தாங்க தான் லெக் ஸ்வெல்லிங் வரும். யூஸ்வலாக 2 டயாலிசிஸ் நடுவில் less than 2 kilos தான் வெயிட் ஏறணும். இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்க மெடிசின்ஸ் டயூரிட்டிக்ஸில் இருக்காங்கன்னா, டயூரிட்டிக்ஸ் எடுத்தாங்கன்னா they will not have leg swelling. So usually when somebody is on dialysis, the creatinine does not ரெகுலராக செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. But we maintain about 6 to 8 creatinine range is considered good. இந்த டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்க்கு 1, 2 அந்த creatinine we don't target. ஏன்னா creatinine ஒரு மசிலோட பிரேக் டவுன் ப்ராடக்ட். If the creatinine is very less on dialysis patients, அப்படின்னா மசில் தான் பிரேக் டவுன் ஆகுது. Okay, you don't want that. Creatinine has to be between 6 to 8. அந்த ரேஞ்சில் தான் யூஸ்வலாக ஆன் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் இஸ் யூஸ்வலி சீன். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா there are certain treatment changes that we do. And if it is lesser, we advise some protein intake in these patients. அவங்க பாடிக்கு அக்கார்டிங்காக ப்ரோட்டீன் இன்டேக்கை நம்ம ஆட் பண்ணுவோம். டாக்டர், இன்னொரு ஆடியன்ஸ்க்கும் நம்ம சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, கேட்கலாமா? இப்போ ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்து நம்ம டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிச்சிடுறோம். அப்படி டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா அது லைஃப் லாங் அந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிதான் நம்ம இருக்கணுமா? இல்ல ஒருவேளை சரியாயிடுச்சு அப்படின்னா அது நடுவுலயே கூட அந்த டயாலிசிஸ் விட்டுட்டு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது முடியுமா? ஸோ டயாலிசிஸ் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? இஃப் இட் இஸ் ஃபார் அன் அக்யூட் கிட்னி இன்ஜுரி, இப்போ வந்து ஒரு அக்யூட்டாக வந்த பிரச்சனைக்காக டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா மேபி 1 to 2 sessions or even for a while you can do dialysis. And கிட்னியோட ஃபங்க்ஷன் ரெக்கவர் ஆயிடுச்சு, யூரின் சரியாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா we can always taper and stop. பட் இது இஃப் இட் இஸ் ஃபார் அ பேஷண்ட் வித் அ க்ரானிக் கிட்னி டிசீஸ் நிறைய நாளாவே இருந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிட்னி வர்சன் ஆகி டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா the kidney may not reverse back. In these patients we put them on a lifelong dialysis therapy. It's a life saving சிகிச்சை ஆக்சுவலி. டாக்டர், இப்போ இந்த டயாலிசிஸ் ஏதோ ஒரு இதனால பண்ணிட்டு அவங்க வந்து ரெக்கவர் ஆயிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட்ஸ் இருக்கா? ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ். இட் குட் பி பிகாஸ் ஆஃப் அ யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராகி பண்ணியிருக்காங்களோ, ஸ்டோன்னாலேயோ டீஹைட்ரேஷனாலேயோ ஏதாச்சும் பண்ணி ரிகவர் ஆயிருக்காங்களா, அந்த ரிஸ்க் ஃபேக்டரை யூ ஹேவ் டு மாடிஃபை. யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் த சுகர்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். டயபெட்டிக்ஸில் யூரின் இன்ஃபெக்ஷன் வர்ற சிவியர் காரணமே அன்கண்ட்ரோல் பிளட் சுகர்ஸ். தட் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்ட். அவாய்ட் பெயின் கில்லர்ஸ் கம்ப்ளீட்லி அன்டில் ப்ரிஸ்கிரைப் பை யோர் டாக்டர். I would say do not take the painkillers. And painkillers சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக NSAIDs மட்டும்தான். Paracetamol is considered safe for kidney patients as well. Second thing is maintain adequate. Third thing is hydration. You maintain good hydration in these patients. டயாலிசிஸ் முறைகளை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். Until then, this is தேவி பிரியா. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.